சின்ன வயசுல இருந்து கோமணம் கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் எங்களுது. அந்த கோமணம் தான் கட்டுவார். அதே கட்டிக்கிட்டா இதை மட்டும் தான் இப்படி மறைச்சிக்கிறது. இந்த காட்டில் இருக்கிற புறாவெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றது அவருக்கு ஒரு அறிவியாக உருவாயிருச்சு. அவருக்காக உருவாயிருக்கலாம் மட்டும்னா அப்படின்னு. எவ்வளோ மருந்து கட்டினா என்ன பண்ணுங்க, இதே அதிகமாக மருந்து கட்டினா நெஞ்சை உதைக்கும். இது கட்டான மருந்து கட்டினா நம்ம நெஞ்சுக்கு அதுக்கு கட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மேகம், அதுக்கு தகுந்த குறியில் சாயணும். அது அப்படித்தான் நான் இதை கட்டி நான் இந்த காட்டில் வாழி செஞ்சுருக்கிறோம். இதுதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் மகனே எனக்கு சரியா பாக்கி என்கிட்ட கொடு. இதுக்கு மேலே நீ மலை ஏற வேண்டாம். 4 ஏறி பார்க்குறேன் இல்லை, நான் ஏறி அதை செஞ்சு. நாங்கள் ஆரம்பத்தில் சிறும் பசங்களாக இருக்கும்போது இவர் இப்போ வீட்டுக்கு ஊருக்குள்ளேயே துப்பாக்கி தோல் மேலே வச்சுட்டு திரிவார். அப்படி தெரிஞ்சால் எங்களுக்கு ஒரு ஆசை வேறு பண்ண பார்த்தா. அப்புறம் இதெல்லாம் வேறுப்பனோட ஓடி கொஞ்ச நாள் திரிவுங்க, அங்கங்கே திரிவுங்க. அப்புறம் அவர் பேசுகிறதால அவர் இருக்கிறதால நாங்களும் போய் உட்காந்து சிறும் பசங்களாக இருந்தாலும் உட்காந்து அந்த கதை ஸ்டோரி கேட்போம். எல்லாம் பெரிய மனுஷர்கிட்டலாம் சொல்லுவாங்க, பெரிய மனுஷனும் கொட்டுவாங்க. நாங்களும் அதை உன்னிப்பாக கேட்போம். அப்புறம் கேட்டுட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் நல்லா விவரமான பசங்க நாங்களும் கொஞ்சம் இது பண்ணோம். அப்புறம் பக்கத்துலேயே சந்தன மரங்களாம் பக்கத்துலேயே இருக்கும். எல்லாம் இது ஆளுங்களும் கொஞ்சம் விவரமான ஆளுங்கள்லாம் கூட்டு போய் சந்தன மரம் கொண்டு வருவாங்க. நாங்களும் அதுக்கு போகலாம்னு ஆசைப்படுவோங்க. ஆனால் வயசு கம்மிக்கான மேட்டிடுவோம். அப்படி நீங்களும் சிறு பசங்க வேண்டாம் அனுப்பிடுவோம். அப்படி அப்புறம் அப்படியே என்ன பண்ணாங்க, சரி ஒரு எலெக்ஷன் டைமில் அடிப்பாளத்தில் லாரி டாரஸ் வர சொல்லி லோடு ஏற்றுறாங்க. அப்போ ரோடு போட ஆள் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோங்க, சரி எல்லாம் ஆளுங்க போனாங்க பற்றி அவங்களோட சேர்ந்து நாங்களும் போனோம். போய் டாரஸுக்கு லோடு ஏற்றணும் சந்தன மரம். இதை எங்களுக்கு ஒரு 200-300 கொடுப்போம். அப்படின்னு சிறு பசங்க இல்லையா, இதாக பேச கொஞ்சம் விவரமான ஆளுங்களோட போயிட்டு லோடு ஏற்றிவிட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அடுத்த டைம் என்ன ஆச்சுன்னா, சரி நாங்கள் ஊருக்கு வந்த உடனே அப்படிங்க கட்டையை லோடு ஏற்றும் போது அப்படி அந்த லோடுலேயே ஆளுங்க நிற்கிற மாதிரி மேலே அடிக்கிடுவாங்க. ஆள் கேப் ஒரு 3 பேர் நிற்கிற மாதிரி கேப் விட்டு சென்டரில் கேப் விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாப்பொடி கொடுத்து விடுவாங்க. எதாவது துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அது என்ன கொடுத்து விடுவாங்க. அது என்ன கொஞ்சம் யாராவது லோடு போய் இடம் போய் சேர்றதுக்கோசரம் அவங்களோட பாதுகாப்பு காட்டுறது. இதெல்லாம் கொடுப்பா எங்களுக்கு நல்ல விவரம் தெரியும். அப்புறம் ரெண்டாவது சரி நான் என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஒரு 19 வயசு அப்படிங்கும்போது இதே யாமனூர் தான் நான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னா சிங்காபுரத்து வழியாக தான் நடந்து போகணும். அப்போ பஸ்ஸு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி இதை செங்கப்பாடிலேருந்து இப்படி ஆற்ற தாட்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் சிங்காபுரத்தில் முத்துலட்சுமி இவங்கெல்லாம் அவங்க முத்துலட்சுமி அவங்க அண்ணன் செங்கோடம் இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்படின்னா முத்துலட்சுமிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள் அதே நான் கல்யாணம் மாமியோடு யாமனூர் அந்த வழியாக தான் நடந்து போகணும். அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வர நல்லா சரி பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாம் கட்டை கொண்டாந்து போடுறவங்க, அது பேமெண்ட் வாங்கிட்டு போகிறவங்க, இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் நாங்களும் அவரோட ஒரு நடை கூப்பிட்டா அப்படி போனோம். அப்படி லோடு எடுத்து தான் போனாங்க, மற்ற இதுக்கும் போகலை. அப்படின்னா வாங்க ஆளுன்னு கூப்பிட்டா போய் தானே ஆகணும். அப்போல்லாம் யார் கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்புறம் சரி அவர் வரப்போக அப்போ கல்யாணம் எனக்கு பின்னாடி தான் கல்யாணம் ஆகுது அவருக்கு. எனக்கு 19 வயசில் கல்யாணம் பண்ணேன். அதுக்கும் பிற்பாடு தான் அவருடைய கல்யாணம். அவருடைய கல்யாணம்னா ஒரு இருக்கிறாங்க காட்டைக்கு போகிறவங்க வரவங்க இந்த சிங்காபுரத்தில் உள்ளவங்களை பக்கத்து உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு முத்துலட்சுமிக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பேச்சுவார்த்தை நல்லா பழகிட்டாங்க. விருப்பம் அவளே தான் கட்டி ஆகணுங்கிறது முத்துலட்சுமி. இந்த மாதிரி விஷயத்தில் அப்புறம் சரி பார்த்தோங்க. அப்புறம் சரி அவளும் ஓகே எல்லாம் பெரியவங்க பேசுக்கும்போது நாங்களும் பார்த்தோம். முத்துலட்சுமிக்கும் வீரப்பனுக்கும் எல்லாம் விருப்பம் பண்ணி ஆச்சு ஓகேன்ட்டாங்க எல்லாமே. சரி நான் அங்கேயே தான் வர ஜனத்துங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அங்கேயே தாலி கட்டி சரி அங்கேயே அப்புறம் கடைசியில் ஏதாவது போலீஸுங்க வந்தால் அப்போல்லாம் முத்துலட்சுமி அங்கே யார் எந்த போலீஸுங்க வந்தாலும் ஓடுறதில்ல. போலீஸுங்க அதிகமாக அங்கே போக மாட்டாங்க. இந்த பார்த்து கர்நாடகா பார்டரில் ரோட்டில் வருவாங்க. அவங்க அங்கே இருந்துட்டு பார்ப்பாங்க அங்கே யார் போகிறாங்கன்னு. அப்படியே தான் இந்த தமிழ்நாட்டில் ரைடு வர்றதா இருந்தால் வீரப்பன் என்ன பண்ணுவோம் அப்படி கரெக்டுக்குள்ளே மேலே இருக்குவோம் அப்படி. அப்போ முத்துலட்சுமினா வீட்டிலே தான் இருந்தாங்க. அப்புறம் இது என்ன ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப புகார் ஓவர் அவங்காட்டியும் வீரப்பன் இங்கே தான் இருக்கிறான் சிங்காபுரத்தில் இருக்கிறாங்கிற ஒரு தகவல் தெரியுங்காட்டியும் சரி இங்கே நானும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி வீரப்பனடியே காட்டுக்குள்ளே கிளம்பிட்டான். காட்டுக்குள்ளே கிளம்பின உடனே அப்புறம் சரி போய் எங்கே இருந்தாங்க. அப்புறம் போத மலையில் இருந்தாங்க. வீரப்பனோட அந்த ஆளுங்களும் ஒருத்தர் தப்பிச்சு நம்ம டிஏபி சாஹிப்கிட்ட ஜாயின் ஆனாங்க. அவங்களையும் அந்த டிஏப்பு நல்லா தான் வச்சுருந்தா அப்படி நீங்கள் இங்கே இருங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா அவருடைய இதுலேயே வச்சுருந்தா அப்படி அவருடைய பாதுகாப்புலேயே வீரப்பனோட வந்த ஆளுங்களையுமே. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இருந்தால் தப்பிக்க முடியாது, நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு டிஏபிட்டே சரண்டர் ஆனாங்க. அவங்க நல்ல மாதிரியே தான் வச்சுருந்தாரு டிஏப்பு.
வச்சுருந்ததுக்கு அப்புறம் சரி இதில் ஏதோ ஒரு ஆள் மாணிக்கங்கிற ஆள் அப்போ தான் போதமலையிலேருந்து தப்பிச்சு அவர் தான் வந்து சேர்ந்தது, கிடச்சா வந்து சேர்ந்தது. நானும் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் இந்த இதுக்கு முன்னாடியே டியா கிட்ட வந்து சேண்டான ஆளுங்களும் வேப்பநாடு இருந்துட்டு வந்தவங்க தான். இவர் லாஸ்ட்டாக இவர் தான் அந்த மாணிக்கங்கிற ஆள் தான் இந்த லாஸ்ட்டாக வந்து சேர்றாரு. அப்படி இவருக்கு தெரியும் போதமலையில் எந்த இடத்துல இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியும் மாணிக்கனுக்கு. அந்த மாணிக்கம் வந்து இங்கே டியாப்புக்கிட்ட சொல்லிட்டு அப்படி பல இடத்துல இருக்கிற அப்படிங்க அப்படின்னு சொல்லி சரி அவரும் சரி இரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்போ தான் எல்லாத்தையும் போலீஸுங்க எல்லாத்தையும் கூட்டி போய் போதமலையில் வந்து எல்லாம் ரவுண்டு கட்டினது. போதமலை மாமரத்துக்கு கிணத்துக்கிட்ட போய் ஃபுல்லாக எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. அப்போ கூட டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா எப்போல்லாம் பொம்பளைங்க ஐஜி தேவாந்தன் போனது அப்போ இல்லை நம்ம சீனியர் சாஹிப் ரைட்டு போய் ரவுண்டு கட்டி நல்லா வளைச்சிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் எதிராகவே நல்லா போய் அப்பயும் சுடத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிற்கிற ஆளுங்க டிஆப் வந்துக்கிட்டு சுடக்கூடாது, அவனையும் அவனை உயிரோடு தான் பிடிக்கணும் சுடக்கூடாதுன்ட்டு அப்படி இல்லைன்னா அப்பயே சுட்டு அவனை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. பொம்பளைங்களை எல்லாம் எடுத்துகிட்டு பில்லு நல்லா ஆள் மட்டும் பில்லு அதில் எப்படி ஒரு முத்துலட்சுமி மாசமாக்கும் போது பெரிய பிள்ளை முத்துலட்சுமி வந்து அப்போ மாசமாக்குறாங்க, பெரிய பிள்ளை வந்து வயிற்றுல இருக்குது. அப்போ வந்து அந்த பில்லில் கூட்டிக்கிட்டு பில்லுக்குள்ளேயே ஒரு மரப்படமாக எப்படி தப்பிச்சு போனது. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறமெலாம் நம்மளுக்கு என்ன எங்கே போனாங்க அங்கே வந்தாங்கிறது தெரியல. அதுக்கு அப்புறமெலாம் நம்ம ஏரியா பக்கமே வரல, இந்தாண்ட கோபிநாத்த செங்கப்படி ஏரியா பக்கம் வரல. அதிக சிரமம் இந்த பக்கம் போனாவே நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஊருக்காருக்கு அடைஞ்சிட்டு வரணும்னு சொல்லி அப்படி இப்படி எங்கே சத்தியமானத்துக்காடு அப்படி தூரத்துக்காடு போயிட்டு அப்படி அதுக்கு மேலே நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் போதமலையிலேருந்து என்ன இவர் எஸ்டிபி இது ஐஜி தேவாந்தன் போனது. அப்போ போதமலையில் அந்த அம்மா மாசமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு பொண்ணு மாசமாக இருக்கும்போது மாமரத்து பள்ளத்தில் தான் கிணத்துக்கிட்ட தான் இவங்க சாப்பாடு செஞ்சுட்டு நல்லா இருந்தது. இந்த ரைடு ரெண்டும் போகும்போது ஆளுங்கள்லாம் அங்கங்கே ஆளுங்க சொல்லிட்டு அப்படி அவங்களை இட்டுப்பிட்டு போகிறீங்கன்னு வெறுப்புன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அவருக்கு விடக்கூடாது, அவர் எதுவும் செய்யக்கூடாது, அவர் நம்ம இதாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஐஜி தேவாந்தன் அப்போ போனது 2 குரூப்பும். அந்த இதில் வந்து ஐஜி தேவாந்தன் வெறுப்பு விடக்கூடாது, ஒரு இடத்த பிடிக்கணும், மனுஷனாக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு நம்பிக்கையாக ஒரு நினைமை வச்சுருந்தாரு. அப்போ தான் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கீழே இறங்குனது. இந்த கிழக்கு இந்த மூலையில் போதமலையில் இந்த கும்பிட்டில் இதுலேயும் இந்த பில்லில் மறைச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போனது. கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க திருப்பதிங்களா அங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருங்க, இப்போ ரொம்ப இடைஞ்சலாகி போச்சு, போய் சண்டராகிறவங்க சண்டராகிக்காங்க, நாங்கள் ஏதோ கச்சிதமாக 4 பேர் புனக்கால போயிடுறோங்க, ரொம்ப சித்திரவல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த எஸ்டிபி கராத்தா கோபாலம் தான். அது கண்ணி வெடிக்கும் பின்னாடி, அது கண்ணி வெடிக்கும் பின்னாடி இவனுடைய இது தான் பண்ணன வேலை ஓவரு, இவனையும் இந்த மாதிரி தூக்கிட்டுங்க நான் வச்சவனு நம்ம இந்த அளவுக்கு தூக்கிட்டுங்க கண்ணு வெடியில் இதுக்கு மேலே என்ன நம்மளுக்கு என்ன சமாதானம்னு அவங்க போய் சண்டராவுங்க. இதுக்கு மேலே காட்டில் பாதுகாப்பு அதிகம் கிடைக்காது, மக்களை ஊரில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, நான் வெளியில் போகிற மாதிரி நான் வெளியே இதுக்காகிக்கிறேன், கச்சிதமாக இருக்கிறவங்க 4 பேர் மீறி அவங்க சண்டைக்காங்க, வந்த தவளை சுட்டு போட்டு போகிறாங்க, நம்ம சித்திரவதையை கொடுக்குறாங்க, என்னால் அந்த அடி பாண்டாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பெருமாள் எல்லாம் வந்து டிஏபிடி சரண்டரானது. பெருமாள் 2வது மேலே அங்கே வந்து குளத்தூருக்கு வந்து அப்போ தான் இந்த தமிழ்நாட்டு பாடுறதுக்கு வராங்க இங்கே. ஆமாம், கல்யாணம் முத்துலட்சுமி கல்யாணம் ஒரு அடிப்பாளத்துலேருந்து அப்படி செத்திமங்கலம் கடம்பூர் மாக்கன்பாளையம் கட்டை ஓட்டிகிட்டு வந்து கல்யாண பாரு எனக்கு ஒட்டினது, இந்த கட்டையை எரிச்சுது, அங்கே பிள்ளையாட்டி மாக்கன்பாளையம் பிள்ளையாட்டி வெட்டி ஏற்றுனது. அப்போ தான் சந்திரன் கட்டையை இதுக்கு என்ன தகவல் வேர்ப்பங்கனுக்கு போயிருக்குன்னா இங்கே வந்து ஒரு ஆட்டுக்கார மாட்டுக்காரெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது, ஆடு தேவைப்பட்ட ஆட்டை பிடிச்சி சாப்பிட்றது, கராட்டாப்பல்ல வந்து கேம்ப் இங்கே சிங்கப்பூர் மரத்தடி எழுந்த மரத்தடி இப்படி எழுந்த மரத்தடி படுத்துக்கிட்டு பன்னியாட்டும் படுத்துக்கிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு கிடாய் தங்குறது, ஆட்டை தங்குறது, எல்லாத்தையும் ஆட்டு மாட்டுக்கார பல நாடுன்னு அன்னைக்கு பிடிச்சிட்டு கொடுத்து இதெல்லாம் அவருக்கு தகவல் போவோம். அவர் என்ன பண்ணார், அப்போ அதுக்கப்புறம் தான் போய் குளத்தூர் அந்த இதில் அந்த இதில் பன்னாடி ரோட்டில் குளத்தூர் பன்னாடி ரோட்டில் வைக்கக்கூடாது போஸ்ட் எழுதி இந்த மாதிரி செய்யாதடா நீ அடுத்தடி நீ திரும்ப இந்த கட்டமாடு கூடான்னு போஸ்ட் எழுதி கட்டிவிட்டு உன் திறமை ஏங்கிட்ட காட்டுறா, ஏன்னா போய் யாரைங்கிட்ட போய் ஆடு மாடுலாம் பிடிச்சி தின்னுக்கிட்டு அவங்க தொந்தரப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நம்மளாட்டும் தெரியாதால சாப்பாடு கொடுத்தா அதுக்கு கொடுத்தா கொண்டு போய் இவ்வளோ பச்சை மிளகாய் தெங்கடிக்கிறது, இந்த மாதிரி வேலையை மேட்டூரில் கொஞ்சம் கேம்பிள் போட்டுக்கிட்டு எல்லாம் ஏகப்பட்ட வதை பண்ணாங்க. இருந்தால் சரி நீ எண்ணுக்கிட்ட போதுடா திரும்ப தான் நீ கட்ட முடுக்க வாடா அப்படின்னு போய் போர்டு எழுதி வச்சுட்டு இருந்தது. குளத்தூர் முக்கலை, சந்தைப்பேட்டை முக்கலை, சேத்துக்குழி முக்கலை போட்டு அந்த இதில் துணி நடை அதில் எழுதி வச்சுட்டு காட்டிவிட்டு வந்தது. இவன் 2 நாள் ஆனந்தான் நான் தான் பொழுத்தி எண்ணெய்ப்பால் ஆறு இல்லைன்னு போனான். போகலையே இங்கே நம்மளாட்ட ஆளுங்களை பிடிச்சிட்டு போய் வச்சுருந்தான் பார்த்தியா, அடி அந்த மிளகாய் திங்க அடித்தான் பார்த்தியா, அவங்க கையில் இவங்க கவுண்டு குண்டு கொடுத்து வச்சுது. நான் கேட்கும்போது 10 பாடுகள் டக்குன்னு எடுத்து கொடுக்கணுன்னு. வீரப்ப என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ தூரத்தில் கல் இவ்வளோ தூரத்தில் பேரல், நம்ம ஆளுங்களுக்கு தானே கள்ளத்தில் போவோம், நம்ம ஆளுங்க பொழைச்சிக்கிட்டோம் இவங்கெல்லாம் போட்டுன்னு நம்ம ஆளுங்களை இறங்கி இன்றைக்கி போலீஸுக்கு போக சொல்லிக்கிறாங்க, வீரப்பன் சுட்டு போடணுன்னு பயந்துக்கிட்டு
நம்மளும் சேர்த்து அவங்களோட சேர்த்து சிஐடி கேட்குறோம். அடித்த போலீஸுக்காரர் அடித்த சொல்லித்தானே ஆகணும், இங்கே இருக்கிறாங்கன்னு. நாம் நீ தானே காட்டி கொடுக்க ஊட்டியான்ற நம்மளை விரும்பிச்சுட்டு போனால் நம்ம ஆளுக்கு பயந்துக்காத வண்டி விட்டு இறங்கினூரில் 2 ஒரு ஆள் தப்பிச்சுக்கிட்டாங்க. இங்கே காரக்காட்டிலேயே விசேருங்கிற ஆள் ஒரு ரங்கசாமி இங்கே கீழே இருக்கனால அவரே பார்த்துட்டு நான் வல்லன்னு பயந்துக்கிட்டு இறங்கிக்கிட்டேன். அப்படி அது கோயிலுக்கிட்ட சின்னக்கால் கோயில் பக்கம் வந்து. ஆனால் அதில் வந்து தப்பிச்சவங்க மட்டும் இவங்க நம்ம ஆளுங்க இறங்கியிருந்தாலும் தப்பிக்கிறது தான். இப்போ மால்ட்டு பள்ளி இப்போ அங்கே மேட்டு கடைக்கார கூழ் வாங்க வைப்பான். இவன் ஈஸ்வர் தம்பி கோமால்ட்டு பழனி இப்போ ஒரு ஆள் 9 பேரெல்லாம் மேட்டூர்